ஈரான் மீது தாக்குதல் தொடங்கின முதல் நாள்லயே வந்து அதோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இவர் படுகொலை செய்யப்பட்டது வந்து உலக நாடுகள் முழுசுமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது எப்படி இவ்வளவு சுலபமா முதல் நாள்லயே வந்து ஒரு உச்ச தலைவரை வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் தான் இருக்கு. ஆனா இந்த படுகொலையில வந்து நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பரவலா பேசப்படுது. அது எப்படின்னா, ஈரானும் இந்தியாவும் வந்து நட்பு நாடுகளா இருந்தாங்க. இருந்தாங்க. இப்ப இல்ல. அதாவது இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுல கச்சா எண்ணெய குடுத்தவங்க வந்து ஈரான் தான். அதுவும் நம்ம இந்திய ரூபாய் கரன்சிலயே வந்து கச்சா எண்ணெய வந்து குடுத்தாங்க. அதனால இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு நல்ல நட்புறவு இருந்தது. அந்த சூழல்ல நரேந்திர மோடி வந்து இந்த தாக்குதல் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல்ல போய் இறங்குறாரு. இஸ்ரேல்ல இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த அடுத்த நாள் வந்து காமேனி வந்து கொல்லப்படுறாரு. அதாவது இப்ப ஈரான் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம நட்பு நாடோட தலைவர் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு. அவரு இஸ்ரேல்ல போயிட்டு திரும்பி வர்ற இந்த சூழல்ல வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்தினா, அது வந்து இந்தியாவையும், இந்திய பிரதமரையும் அவமதிக்கிற மாரி ஆயிரும். அதனால அந்த மாதிரி இஸ்ரேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஈரான் வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. அந்த கேப்ல தான் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ நரேந்திர மோடி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப கடந்த 1 மாசமாவே வந்து கல்ஃப்ல வந்து எப்போ போர் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் இருக்கும்போது இவர் எதுக்கு இஸ்ரேலுக்கு போனாரு? அப்ப இவர் வேணும்னே வந்து ஈரானை வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்க வைக்கிறதுக்காக இவர் இஸ்ரேலுக்கு போன மாதிரியும், அப்படி அவர் போனதுனால ஈரான் வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருந்து இவர் திரும்பி வந்து உடனே வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் பண்ணி காமேனியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பலத்த சந்தேகம் வந்து வலுவாவே வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா நரேந்திர மோடி வந்து ஈரானை அஜாக்கிரதையாக இருக்க வைக்கிறதுக்காக, கவனக்குறைவாக இருக்க வைக்கிறதுக்காக வேணும்னே இவர் இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணி இஸ்ரேல இருந்து திரும்பி வந்து அடுத்த நாளே காமெனி கொல்லப்பட்டிருந்தால் இது வந்து உலக அளவுல இந்தியாவையும் இந்தியாவுடைய மக்களையும் அந்த பிரதமரையும் வந்து எவ்வளவு பெரிய தலைகுனிவை உண்டாக்கும். இப்படி ஒரு அவமானத்தை வந்து இந்திய பிரதமர் மோடி வந்து இந்தியாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய வலுவான சந்தேகமாவே இருக்கு. அப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா இஸ்ரேலுக்கிட்ட சிக்கி இருக்கிற திரு மோடி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஈரான் அப்படிங்கிற ஒரு நாட்டோட அதி உயர் தலைவரோட முதுகுல குத்தி அதன் மூலமா இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்.